தலால் அப்தோ மஹ்திங்கிற ஏமன் நாட்டு குடிமகனை கொலை செஞ்ச குற்றத்துக்காக மரண தண்டனையை எதிர்நோக்கி ஏமன் மத்திய சிறையில பல வருஷமா அடைக்கப்பட்டிருக்காங்க கேரளா நர்ஸ் நிமிஷா பிரியா. இவங்களுக்கு வர ஜூலை 16ஆம் தேதி மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில இவங்களை காப்பாத்துறதுக்கான எல்லா வேலைகளும் சூடு பிடிச்சிருக்கு. யார் இந்த நிமிஷா பிரியா, எதுக்காக மரண தண்டனை, என்ன ஆச்சுன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. 2008ல கேரளாவை சேர்ந்த நிமிஷா பிரியாங்கிற 19 வயசு செவிலியர் தன்னோட குடும்பத்தோட வறுமையை போக்குறதுக்காக ஏமன்ல இருக்கிற மருத்துவமனைக்கு வேலை செய்ய போயிருக்காங்க. அதிலிருந்து 2011 வரைக்கும் சில மருத்துவமனைகள்ல நல்லபடியா வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அதே வருஷம் கேரளா திரும்பின நிமிஷா டோமி தாமஸ்ங்கிறவரை கல்யாணம் செஞ்சுட்டு அதே வருஷம் திரும்பவும் ஏமன் போயிருக்காங்க. 2012வது வருஷம் இந்த தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அது வரைக்கும் நல்லபடியா போயிட்டு இருந்த நிமிஷாவோட வாழ்க்கை குழந்தை பிறந்ததுனால நர்ஸுங்களுக்கு சம்பளம் குறைக்கப்பட்டதாலையும் செலவுகளை சமாளிக்க முடியாம கஷ்டப்பட்டிருக்காங்க. சாப்பாட்டுக்கே கஷ்டம்ங்கிற நிலைமை வரும்போது டோமி தாமஸ் தன்னோட மகளோட கேரளாவுக்கு திரும்பி வந்துடுறாரு. நிமிஷா மட்டும் ஏமன்லயே தங்கி மருத்துவ பணி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தனக்கு போதிய வருமானம் இல்லாததுனால நிமிஷா ஏமன்ல ஒரு ஹாஸ்பிட்டல் தொடங்கலாம்னு முடிவு பண்ணி சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கிட்டத்தட்ட 50 லட்சம் வர கடன் வாங்கி டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஏமன் நாட்டு சட்டப்படி உள்நாட்டு நபர் ஒருத்தர் பங்குதாரரா இருந்தா மட்டும்தான் பிற நாட்டு மக்கள் அங்க தொழில் தொடங்க முடியும். இந்த இடத்துல இருந்துதான் நிமிஷா வாழ்க்கை மாற காரணமா இருந்த தலால் மஹ்திங்கிறவரு கதைக்குள்ள வர்றாரு. மஹ்தி ஏமன்ல ஜவுளி வியாபாரியா இருக்கிறவரு. அவரோட ஒய்ஃபுக்கு நிமிஷா வேலை செஞ்ச ஹாஸ்பிட்டல்ல தான் குழந்தை பிறந்திருக்கு. அந்த பழக்கத்துல நிமிஷாவும் மஹ்தியோட குடும்பமும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இருக்காங்க. இந்த நட்புல நிமிஷா தன்னோட ஹாஸ்பிட்டல் பிளான சொல்லி சப்போர்ட்டுக்கும் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்களும் ஓகே சொல்ல நிமிஷாவும் மஹ்தியும் சேர்ந்து 2015ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல திறக்கிறாங்க. பிசினஸ் நல்லபடியா போயிட்டு இருந்த சமயத்துல கேரளாவில தன்னோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மஹ்தியையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க நிமிஷா. 2 பேரும் நல்ல நண்பர்களா ஆனதுக்கு அப்புறம் அதே வருஷம் தன்னோட கணவரையும் குழந்தையும் ஏமன் நாட்டுக்கு திரும்பவும் அழைச்சிட்டு வர எல்லா ஏற்பாட்டையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க நிமிஷா. சரியா இது தொடங்கின அடுத்த மாசமே ஏமன்ல உள்நாட்டு போர் வெடிக்குது. அந்த காரணத்தினால டோமி தாமஸும் அவங்க மகளும் ஏமனுக்கு போக முடியாத சூழல் உருவாகுது. போர் தீவிரமடைஞ்ச சமயத்துல ஆபரேஷன் ரஹாத்ங்கிற பேர்ல அங்க இருக்கிற இந்தியர்களை மீட்டு கொண்டு வந்துச்சு இந்திய அரசு. ஆனா ஏமன் நாட்டை விட்டு வெளியே வராம அங்க இருக்க முடிவு செஞ்ச இந்தியர்கள்ல நிமிஷாவும் வந்தவங்க. மருத்துவமனை நல்லபடியா ஓடி காசு வர சமயத்துல காசு விவகாரத்துல மஹ்திக்கும் நிமிஷாவுக்கும் அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு. பிரச்சனை தொடர்ந்துட்டு வந்த சமயத்துல 2017ல மஹ்தியோட உடல் துண்டுகளா வெட்டப்பட்ட நிலையில கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதிக மயக்க மருந்து கொடுத்து அவரை கொலை செஞ்சதா சொல்லப்பட்டுச்சு. இவரோட கொலை வழக்கை விசாரிக்கும் போதுதான் நிமிஷா கூட இருந்த அவரோட பிரச்சனைய கண்டுபிடிச்சிருக்கு அந்த நாட்டு காவல்துறை. அதனால நிமிஷாவை தேட ஆரம்பிச்சு 1 மாசத்துக்கு அப்புறம் சவுதி அரேபியா ஒட்டி இருக்கிற ஏமன் எல்லையில அவங்களை கண்டுபிடிச்சு கைது செஞ்சிருக்கு ஏமன் காவல்துறை. இந்த கைது தொடர்பா டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட கணவர் டோமி தாமஸ் ஏமனுக்கு போக தயாராகிற சமயத்துல அந்த நாட்டுல உள்நாட்டு போர் தீவிரமா இருந்ததுனால அவருக்கு அங்க போக இந்திய அரசு அனுமதி மறுத்துச்சு. 2018ல இந்த வழக்கு விவரம் மீடியால வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கேரளாவோட NRI கமிஷன் சார்பா வாதாடுறதுக்கு ஒரு வக்கீல ஏமனுக்கு அனுப்பிச்சு. இந்த வழக்குல ஆரம்பத்துல இருந்து நிமிஷாவுக்கு எந்த சட்ட உதவிகளும் கிடைக்கல. அதனால அவங்க தரப்பு நியாயத்தை தெளிவா சொல்ல முடியல. மொழி தெரியாம இருந்ததுனால காரணம் எல்லா டாக்குமெண்ட்லயும் நிமிஷா கையெழுத்து போட வேண்டிய சூழல் உருவாக்கி இருந்ததுன்னு அந்த வழக்கறிஞர் வாதாடி இருக்காரு. ஆனாலும் அவர் பேச்சு எடுபடல. பிறகு ஏமன் நாட்டை சேர்ந்த ஒரு வழக்கறிஞரை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அப்பாயிண்ட் பண்ணுச்சு. மஹ்தி நிமிஷாவை உடல் ரீதியா சித்திரவதை பண்ணியிருக்காரு. நிமிஷாவோட மொத்த பணத்தையும் எடுத்தது மட்டும் இல்லாம அவருடைய பாஸ்போர்ட்டையும் மஹ்தி எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டி இருக்காரு. பல சமயங்கள்ல துப்பாக்கி காட்டியும் மிரட்டி இருக்காரு. அவர்கிட்ட இருந்த பாஸ்போர்ட்டை எடுக்கிறதுக்காக தான் மயக்க மருந்து கொடுத்திருக்காங்க. ஆனா தெரியாம டோஸ் அதிகமாயிடுச்சு. ஒரு வகையில நிமிஷாவும் பாதிக்கப்பட்டவர் தான். அவங்களுக்கும் நீதி கிடைக்கணும்னு ஏமன் நாட்டு வழக்கறிஞர் வாதாடி இருக்காரு. இதை தொடர்ந்து நடந்து வந்த பல விசாரணையோட முடிவுல ஏமன் நீதிமன்றம் 2020ல நிமிஷாவுக்கு மரண தண்டனை விதிச்சுது. நிமிஷா இதை எதிர்த்து ஏமன் உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்ச நிலையில அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டு அவரோட மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. இதுக்கு பிறகுதான் இந்த விஷயம் பூதாகரமாச்சு. ஏமன்ல ஹூத்தி கிளர்ச்சி குழு கட்டுப்பாட்டுல இருக்கிற சனா பகுதியில நிமிஷா இருக்கிறதுனால இந்திய அரசுக்கும் அந்த பகுதிக்கும் தொடர்பு
தொடர்பு இல்லாம இருக்கு. நிமிஷா விஷயத்துல சவுதி அரேபியால இருக்கிற இந்திய வெளியுறவுத்துறை மூலமா தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. இதனால இந்த வழக்குல தாமத நடவடிக்கை இருக்குன்னு சொல்லப்படுது. ஷரியான்னு சொல்லப்படுற இஸ்லாமிய சட்டத்துல தியா பிளட் மணின்னு ஒரு நீதி இருக்கு. இந்த நீதி ஏமன் நாட்டுல கடைபிடிக்கப்படுது. அதாவது ஒரு வழக்குல பாதிக்கப்பட்ட குடும்பம் குற்றவாளியை மன்னிச்சு அவங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை குறைக்கலாம், இல்லனா விடுதலை செய்ய தாக்கல் செய்யலாம். இப்போ நிமிஷாவை காப்பாத்துறதுக்கு இது மட்டும்தான் ஒரே வழின்னு முடிவு பண்ண இந்திய அரசு இந்த வழக்கை உலக அளவுல ஃபேமஸ் ஆகின தமிழ்நாட்டை சேர்ந்த சாமுவேல் ஜெரோம் கிட்ட உதவி கேட்டுச்சு. மகதி குடும்பத்தோட பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை குறைக்கவோ இல்லனா விடுதலை செய்யவோ கேட்டார். ஆரம்பத்துல தியாவுக்கு ஒத்துக்கிட்டு 43 லட்சம் பிளட் மணி கொடுக்கறதா பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட சேவ் நிமிஷா இன்டர்நேஷனல் ஆக்ஷன் கவுன்சில் மூலமா நிதி திரட்டப்பட்டு ஒரு பகுதி மட்டும் மகதி குடும்பத்துக்கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு. அடுத்த பகுதி தொகை கொடுக்கறதுக்கு லேட் ஆனதுனால அதுக்கப்புறம் 2 தரப்புக்கு இடையான பேச்சுவார்த்தை சுத்தமா நின்று போயிருக்கு. இந்திய அரசு சார்பா ஹூத்தி கிளர்ச்சி குழுவுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமா நிமிஷாவுக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனை இத்தனை வருஷமா நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில கடந்த ஜூலை 8ஆம் தேதி நிமிஷாவுக்கு மரண தண்டனை கொடுக்கிற பேப்பர்ல அந்த நாட்டு அதிபர் கையெழுத்து போட்டதுனால இனி இந்த வழக்குல என்ன செய்யறதுங்கிற விவாதங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. சனா நகர ஜெயில் அதிகாரி நிமிஷாவுக்கான தூக்கு தண்டனையை உறுதிப்படுத்திட்டதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. ஆனா இதுவரைக்கும் மகதியோட குடும்பம் நிமிஷாவுக்கு மன்னிப்பு கொடுக்கல. அதே மாதிரி பிளட் மணிக்கான எந்த நிபந்தனையும் அவங்க வைக்கல. இத பத்தி பேசியிருக்கிற சாமுவேல் தியா கொடுக்கிறது அவங்க குடும்ப விருப்பம். ஏமன்ல பல வழக்குகள்ல குற்றவாளி தரப்பினர் பல கோடி கொடுக்க ரெடியா இருந்தும் பாதிக்கப்பட்ட குடும்பம் அதை ஏத்துக்கவும் இல்ல, தியாவும் கொடுக்கல. ஆனா நிமிஷா விஷயத்துல அது நடக்க கூடாதுன்னு நாங்க நிறைய முயற்சி செய்யறோம். இப்போ நான் ஏமன் நாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அங்க இருக்கிற நிலவரத்தை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை பத்தி பேசணும்னு சொல்லியிருக்காரு. நிமிஷாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ஜூலை 16ஆம் தேதிக்கு இன்னும் சில நாட்களே இருக்கிறதுனால நிமிஷாவை காப்பாத்துறதுக்காக சாமுவேலும் இந்திய வெளியுறவுத்துறையும் கடுமையான முயற்சிகளை எடுத்துட்டு வரதா சொல்லப்படுது.